எந்த ஒரு விஷயம் இப்போ நம்ம அபி, ராகவ் இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு நம்ம அஞ்சலிக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்களோ, அந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இது எல்லாமே இவங்க போட்ட ட்ராமா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி இப்போ பிரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஃபோட்டோஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற ட்ராமா இது எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. ஏன்னா தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறதும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம இவங்க அதாவது ராகவ் மேலே அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க இந்த முரளிகிருஷ்ணனோட விஷயத்தில் நம்ம அஞ்சலி. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முரளிகிருஷ்ணன் வந்துட்டு சரியான ஸ்கெட்ச் போடுறான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ அபி, ராகவ் இவங்க எல்லாருமே பிளான் பண்ண மாதிரி அந்த லேடி வந்து இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட புருஷன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டாரு, இங்கே பாருங்க ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டி எல்லாரோட இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இடம் முடிச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இங்கேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா போக போக வந்து பார்த்தீங்கன்னா உண்மைகள்லாம் வெளியே வர வைக்கணும் அப்படின்றதுக்காக. அதே சமயம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது. அதாவது இந்த ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முரளிகிருஷ்ணன் தப்பிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல அஞ்சலி இருந்துட்டு அது எல்லாத்தையுமே பார்த்து பயங்கர ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் இப்போ முரளிகிருஷ்ணன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகமும் பட ஆரம்பிச்சுறாங்க. அம்மா நீ உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விலாவரியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்ட வந்து கேட்கும்போது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இப்படிலாம் இருந்துச்சு, ஆனால் என்னை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏமாத்திட்டாரு, ஏமாத்திட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காரு அப்படி இப்படின்ற மாதிரி அவங்களும் என்னென்னமோ சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அது எல்லாத்தையுமே பார்த்த நம்ம அஞ்சலுக்கு ஷாக் ஆகிட்டு எதனா ஒன்று ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ், அபி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயந்துக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது நல்லாவே தெரியும். அதுவும் இப்போ டெலிவரி டைம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இருந்திருக்கணும். இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து இந்த முரளிகிருஷ்ணனோட அந்த சுயரபத்தை எல்லாத்தையுமே வந்து கேட்டு கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலிக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.